அமெரிக்கா ஈரானுக்கிடையே தற்போது நடந்து வருகிற பேச்சுவார்த்தையினூடே இவற்றை குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று அவர் தனது செவியில் இந்த பேச்சுவார்த்தைக்கு எங்களுக்கு மிக உதவியாக இருந்த ஓமன் நாட்டு தலைமையை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புகழாரம் சூட்டியிருக்கிறார். அவருடைய புகழாரத்தின் மூலமாக இந்த பேச்சில் ஒரு நல்ல சூழல் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று அமெரிக்க அதிபர் அந்த பேச்சுவார்த்தையை வலியுறுத்தியதையும் நாம் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய சூழலில் இருக்கிறோம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இதற்கிடையே பெஞ்சமின் நெத்தானியாகுவிடத்தில் பல விவகாரங்களை அவர் குறித்து பேசியதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது. பெஞ்சமின் நெத்தானியாகுவிடத்தில் என்ன பேசினார் என்பதை அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் பத்திரிகையாளர்களுக்கு முன்பு பேசினார். Prime Minister Netanyahu, you just mentioned Iran. Did you discuss Iran? Very Did you discuss the Gaza war? Yeah, we discussed a lot of things, and it went very well, very smooth. We'll see what happens. We're trying to do something with a country we just spoke about, Iran. I think you should negotiate this. You might be better. I think I'm going to send you today. What a good idea. This could have been the idea of the day. We'll have Derek get up and negotiate. They are good negotiators, but they're tough. Sometimes they can be too tough. That's the problem. So we're trying to make a deal so that there's no destruction and death. அவர் பேசுகின்ற போது நான் பெஞ்சமின் நெத்தானியாகுவிடத்தில் ஈரான் மற்றும் காசா விவகாரம் குறித்து பேசியதாக அவர் மறுபறிப்பு இல்லாமல் தன் கருத்தை தெளிவாக பத்திரிகையாளர்களுக்கு கேள்விக்கு பதிலை உரைத்தார். மிக விரைவில் வாஷிங்டன் இதற்கான பதிலை அளிப்பதாகவும் கூட அவர் கூறியிருக்கிறது. ஈரானுடைய பதிலுரை என்ன ஆனது என்ற கேள்விக்கு பதிலளித்த அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடைய ஆன்கோயிங் ப்ராசஸின் மூலம் வாஷிங்டனுக்கு நல்ல பதில் கிடைக்கும் என்று தான் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதற்கு முன்னால் ஈரானின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு எந்த முன்னெடுப்பு நடவடிக்கையும் அவசர கதியில் ஈடுபட வேண்டாம் என அமெரிக்கா நெத்தன்யாகுவுக்கு கடுமை காட்டிய உத்தரவு எச்சரிக்கை விடுத்திருந்தது என்பதும் நாம் சுட்டிக்காட்ட வேண்டியது. ட்ரம்ப் போனுக்கு பிறகு நெத்தன்யாகு உடனடியாக அவசர நிலை கூட்டத்தை ஹை லெவல் செக்யூரிட்டி கன்சல்டேஷனை அவர் ஆரம்பித்திருப்பதாகவும் கூட செய்திகள் வெளியாகியிருக்கிறது. ஏன் இந்த அவசர கதியில் அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய பேட்டிக்கு பின்பு ஹை லெவல் கன்சல்டேஷனை அவர் ஆரம்பித்திருக்கிறார்? என்ன பதட்டம் என்பது போன்ற நிலைகள் இன்றும் வெளியாகவில்லை. அமெரிக்க அதிபரின் பேட்டியினூடே தற்போது அமெரிக்கா மற்றும் யூரோப் நாடுகள் குறித்து இஸ்ரேலுடைய உறவுகளின் பதட்டத்தை நாம் வெளியிடப் போவதாக ஈரானுடைய இன்டெலிஜென்ஸ் அமைச்சு, அதாவது இஸ்மாயில் ஹதீப் வெளியிட்ட தகவல் தான் அமெரிக்கா ஒரு கால் இஸ்ரேலின் மீது உடனடி தாக்குதல் நடவடிக்கை எடுக்கலாம் என அமெரிக்காவின் CIA வலியுறுத்தியிருக்கலாம். இந்த நடவடிக்கையை அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு தெரிவித்ததின் நோக்கமாக ஹை லெவல் செக்யூரிட்டி கன்சல்டேஷனை அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக மத்திய கிழக்கில் பெரும் பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது. ஈரானோடு அடுத்த பேச்சுவார்த்தைகள் குறித்தும் தான் நெதன்யாகுவுக்கு இதுவரை, அதாவது ஓமனின் மீடியேட்டின் மூலம் தமது அரசு ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கொமெனி தலைமையிலான அரசோடு என்ன பேசினோம் என்பதை தாம் மிக விரிவாக டொனால்ட் ட்ரம்ப் நெதன்யாகுவுக்கு விளக்கியதாகவும் அமெரிக்க அதிபர் தன் பேட்டியில் தெரிவித்தார். இந்த பேச்சுவார்த்தைகள் வெரி வெல் என்ற அவர் கருத்தை பயன்படுத்தினார். மிகச் சிறப்பாகவும் மிக நல்ல முறையில் இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்க அதிபரின் மற்றொரு பேச்சுவார்த்தையில் 5 கட்ட பேச்சுவார்த்தைகள் முடிந்த பின்பு 6வது கட்டம் பேச்சுவார்த்தை தொடங்குமா என்ற கேள்விக்கு ஈரான் வரும் ஞாயிற்றுக்கிழமை இந்த பேச்சுவார்த்தை தொடங்க இருப்பதாகவும் கூட ஒரு பசிபிளான செய்தியை சர்வதேச செய்தியாளர்கள் மத்தியில் அமெரிக்காவின் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். ஈரானுடைய என்ரீச் மற்றும் ஸ்டாக் பைல்ஸ் குறித்து அவர்கள் எந்த கருத்தையும் வலியுறுத்தி வந்திருக்கிறார்களோ அதே நிலையில் இருப்பதை குறித்து அவர் எதுவும்
வெளிப்படையாக சுட்டிக்காட்டவில்லை. இதற்கிடையே ஹமாஸ் இஸ்ரேல் பேச்சுவார்த்தை நல்ல முறையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதையும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். ஈரான் இந்த விவகாரத்தில் இன்வால்வ் ஆகியிருப்பதாகவும், அதாவது அமெரிக்க அதிபருடைய இந்த பேச்சுவார்த்தையில் அவர் குறிப்பிட்டது ஹமாஸ் இஸ்ரேல் அமெரிக்கா இது போன்ற பேச்சுவார்த்தையில் ஈரானும் ரகசியமாக இதில் இன்வால்வ் செய்யப்பட்டிருப்பதாகவும் ஈடுபட்டிருப்பதாகவும் கூட ஒரு மிக நுணுக்கமான ஒரு கருத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சுட்டிக்காட்டினார். ஓமனை புகழ்ந்த அமெரிக்க அதிபர் இது நட்புறவோடு நடந்த நல்ல முன்முயற்சி என்று பாராட்டினார். சர்வதேச அளவில் அமெரிக்க அதிபருடைய இந்த செவ்வி மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. பெஞ்சமின் நெத்தானியாகுவிடத்தில் தான் ஈரானோடு நடந்த பேச்சுவார்த்தை குறித்தும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை குறித்தும் விரிவாக விளக்கியதாகவும், அதே நேரத்தில் ஹமாஸ் மற்றும் அமெரிக்கா, ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையான பேச்சுவார்த்தை சென்று கொண்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஒற்றை வரியில் சொல்கின்ற போது இந்த பேச்சுவார்த்தைகளின் முடிவு வரும் ஞாயிற்றுக்கிழமை அநேகமாக மீண்டும் ஆரம்பிக்கலாம் என்பதையும் கூட அவர் மிக தெளிவாகவும் நேரடியாகவும் ஒளிவு மறைவின்றியும் சுட்டிக்காட்டினார். அமெரிக்க அதிபருடைய மேக்சிமம் பிரஷருக்கு தாங்கள் ஒருபோதும் பணியப்போவதில்லை என்று ஒற்றை கருத்தில் வலிமையாக இருக்கும் ஈரானை அமெரிக்கா தாக்குதல் நடத்துவது சாத்தியமில்லை என சர்வதேச செய்திகள் வெளியாக இருக்கின்றன. மலைகளுக்கு அடி ஆழத்தில் 800 மீட்டர்களுக்கு கீழ் கிட்டத்தட்ட அரை மைல் தொலைவில் மிகப்பெரிய அளவில் ட்ரில் செய்யப்பட்டு அதற்கு கீழ் இருக்கும் அணுகுலைகளை எந்த நிலையிலும் இஸ்ரேலால் தாக்குதல் நடத்த வாய்ப்பே இல்லை என்பதை உணர்ந்த அமெரிக்கா சற்று பொறுமையோடு பேரதிர்ச்சிக்குரிய அதிர்வுகளை ஏற்படுத்தும் அணு ஆயுத குவியல்களை மட்டுப்படுத்தவும், அணு ஆயுதங்களை என்ரிச்மெண்ட் செய்வதை கட்டுப்படுத்தவும் மற்றும் டிப்ளமசி என்கின்ற அடிப்படையில் ரகசிய ராஜதந்திர நடவடிக்கைகளை தன் அரசு தொடர்ந்து நடத்தி வருகிறது என்பதை அவர் சர்வதேச செய்திகளிலே தெரிவித்திருப்பது உலகின் மிக முக்கியமான ஒரு செய்தியாகவும் உலகத்தின் கவனத்தில் முதலிடத்தில் இருக்கும் நடவடிக்கையாகவும் இதனை நாம் அவதானிக்க முடிகின்றது. மீண்டும் அடுத்த செய்தியில் நாம் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி.